போலீஸ்காரன் அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? தூத்துக்குடி அமுத நகரை சேர்ந்த அருணாச்சல் என்ற 24 வயசான நபரை காவல்துறையினர் ஜூலை 17 கைது பண்றாங்க. எதுக்காகனா அவர் சட்டவிரோதமா மதுபானங்களை விற்பனை செஞ்சதாகவும் சோதனை பண்ணும்போது 170 மது பாட்டில்கள் அவரோட வீட்டில் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக காவல்துறையினர் கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஜூலை 17 அவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அருணாச்சலத்தோட குடும்பத்தினர் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் 4 நாளா இருந்திருக்காரு. இப்ப ஜூலை 22 நைட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா சொல்லப்படுது. அருணாச்சல் என்ற அவரோட குடும்பத்தினர் வைக்கிற குற்றச்சாட்டுனா காவல்துறையை கஸ்டடின்ற பேர்ல இட்டுட்டு போய் அடிச்சு துன்புறுத்தினாலதான் அவரோட உடல்நிலைன்றது இந்த அளவுக்கு மோசமாச்சு, இதனாலதான் அவர் உயிரிழந்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இன்னமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்றது வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் காவல்துறை அடிச்சு கொலை பண்ணாங்களா இல்ல அவரோட உடல்நலத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னதுன்றது. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அருணாச்சல் என்றவர் இதுக்கு முன்னாடியே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்றதா சொல்லி காவல்துறையினை கைது பண்ணி சிறையில வச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து பார்ல வேலை பார்க்கான். சரியா, சேகர், அந்த ஓனர் பேர் சேகர். பாட்டில் இதுல பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல உள்ள வந்து விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அந்த நான் ஓடி வந்தேன். இதுதான் நடந்துச்சு. திடீர்னு 10 நிமிஷத்துல நீங்க டக்குன்னு மொட்டையை போடுங்க, ஆபரேஷன் 10 நிமிஷத்துல பண்ணணும் அப்படின்னாங்க. அது தட்டி பையன் நல்லா பேசிட்டு இருந்தான். போலீஸ்காரங்க இப்ப என்ன சொல்றாங்க? அடிக்கல, நின்ன இடத்துல என் பையனுக்கு நீதி வேணும். எனக்கு என் பையன் அந்த பிடிச்ச போலீஸ் எனக்கு வரணும். இப்போ நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், நேர்மை வேணும் எனக்கு. இல்லன்னா நான் பாடி வாங்க மாட்டேன். அவங்கதான் அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ் அடிச்சா 4 போலீஸ் அடிச்சேன்னு சொன்னியா? அந்த 4 போலீஸ் வரணும். இன்ன வரைக்கும் என் பையனுக்கு பிடிச்சு வந்ததே கிடையாது. இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. தலையில யாருமே இல்ல. நீங்க யாருமே எந்த பக்கம் இந்த நம்ம கடை இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும். காலையில் வரும். மொதல் 2 காலையில்